உடைமை உடைமை பொருளுடைமை இல்லாது நீங்கிடும் என்று மனவலிமை குறித்து வள்ளுவர் தம் முப்பாலில் ஊக்கமுடைமை என்ற அதிகாரத்தில் குறிப்பிட்டுள்ளார். ஆதிபகவன் முதற்றே உலகு கொழுகள் அரிதடிகளில் ஒளி உலகு பழி பெருகு வழியே நினையா முழுதுடலில் எழுபயிர்கள் தழுவு முனி கொழு வணக்கம் சார். அர்ஜுன் யாரும் வரல எனக்கு என்னன்னு தெரியல. ஐயா வராங்க. வாய்மை வாய்மை எனப்படுவது யாதெனில் யாதொன்றும் தீமையில்லாத சுழல். 2 பொய்மையும் வாய்மை இழந்த குறை தீர்ந்த நன்மை பயக்கும் கெணி. 3 தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க பொய்த்தவின் தன்னெஞ்சே தன்னை சுழல். 4 உள்ளத்தார் பொய்யாது ஒழிய உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன். 5 மனத்தோடு வாய்மை மொழியின் தவத்தோடு தானம் செய்வாரின் தலை. 6 பொய்யாமை அன்ன புகழ் இல்லை எய்யாமை எல்லா அறமும் தரும். 8 பொய்யாமை பொய்யாமை ஆற்றில். 7 பொய்யாமை பொய்யாமை ஆற்றில் அறம் பிற செய்யாமை செய்யாமை. 8 புறந்தூய்மை நீரான் அமையும் அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும். 9 எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோர்க்கு பொய்யா விளக்கே விளக்கு. 10 யாமையா கண்டவற்றுள் இல்லை எனக் தோன்றும் வாய்மையில் நல்ல மிர. இந்த 4வது குறள்ல 3 நகரமும் வருது. உள்ளத்தால் இந்த நுனிநாக்கு நடு அன்னத்தில் போய் தொடங்கும். அப்புறம் ஒழியின் அப்படிங்கிற போது நுனிநாக்கு உள்ளே போகும், அந்த நகரம் இருக்கும். அப்புறம் உலகத்தான் இருக்கும்போது முதல் நகரம் அது நுனிநாக்கு முன் பல்லினுடைய அடிப்பாகத்தை தொடங்கும். அப்படி வந்ததுனால அந்த 3 நகரமும் வருகிற அந்த நம்ம எச்சரிக்கையாக படிக்கணுங்கிறதுக்கெல்லாம் ஏற்ற இப்போ ஐயா சொன்னதில் லா பல் இது விளையாட்டு இல்லை. ஏன்னா ஒரு தூரம் நம்ம தவறாக படித்தா வாழ்க்கை பூரா தவறு பண்ணணும். பல் பள்ளிக்கூடம் ஒழுகலறிதடிகளில் மொழி முழகு பழி பெருகு வழியை நினையா முழுதுடலில் எழுமயிர்கள் தழுவு முடி குழுவினோடு கழுவு சிவனை தொழுதுலகில் எழுகு மலம் அழியும் வகை கழுவு முறை கழுமள நகர் பழுதில் இறை எழுதும் மொழி தமிழ் விரகன் வழிமொழி மொழி தகையவே 22 முறை நகரம் வரும். நான் தோவாலைக்கு போகிறதுக்கு முன்னாடி இதை பார்த்து நீங்கள் படிக்கிறீங்க. நான் சொல்கிறா இதில் 22 முறை நகரம் வருது. யாழினி இருக்கு இல்லையா, சிறப்புடகரம் இருக்கு இல்லையா, தமிழ் அந்த எள்ளு அந்த நகரம் 22 முறை ஐயா பாடின பாட்டில் வருது. ரா தமிழுக்கு எத்தனையோ சிறப்புகள் இருக்குது. அது தமிழ் நம்ம தாய்மொழி, வெள்ளக்கார மொழி இல்லை. தாய்மொழியில்
ரகரம். இப்போ நீங்கள் கேரளா போனீங்களா, அங்கே தான் வந்து ரகரத்து அவ்வளோ அழகாக வந்து உச்சரிப்பாங்க. இப்போ நமக்கெல்லாம் வந்து பள்ளிக்கூடம் தெரியாது, பல் அதுவும் உச்சரிப்பு வந்து ரெண்டுக்கும் ஒரே மாதிரி. தொழில் லா லி 3 வருது பாருங்க. தோ லி லா லி தொழி ரா லி. அதே மாதிரி தான் இந்த இதில் ஒழுகல் நான் ஒன்று வச்சேன். யார் எத்தனை பேர் இருந்தீங்க? நான் செருப்பில் தேனுங்க. ஒழுகல் ஒன்றாச்சா. அரிது அழி களியில் உளி உலகு பழி பெருகு வழியை நினையா முழுது உடலில் எழும் மயிர்கள் தழுவும் முனி குழுவின் ஒரு கெழுவு சிவனை தொழுது உலகில் இழுகும் மலம் அழியும் வகை கழுவும் உரை கழுமலநகர் பழுதில் இறை எழுதும் மொழி தமிழ் விரகன் வழி மொழியும் மொழி தகையவே. 22 இப்போ நீங்கள் 27 சொன்னீங்க, அதனால நான் போட்டு இல்லை. ஒழுகல் அரிதடி கழியில் உளி உலகு பழி பெருகு வழியே நினையா முழுதுடலில் எழுபயிர்கள் தழுவு முனி கொழுவு குழுவினோடு கழுவு சிவனை தொழுதுலைகள் இழுகுமுகம் அழியும் மழை அழியும் வகை கழுவு முறை கழுவான நகர் பழுதில் எழுதும் மொழி தமிழ் பிறகன் வழிமொழியும் மொழி தகையவே மொழி தகையவே. நம்முடைய சிறப்பு விருந்தினராகிய வாஷிங்டன் தமிழ்ச்சங்கர் ஐயா குழந்தைகள் ராமசாமி அவர்கள் வேலைக்கு அன்போடு அடுத்த வழியாக அவனுடைய உணர்வுகளை அவன் நிலைப்படுத்த வேண்டும். ஸ்டெபிலைஸ் தி எமோஷன்ஸ். அப்ப மைண்ட் ஸ்டெபிலைஸ் ஆகும். ஏன்னா மனது வந்து the mind will wander, the mind will wander, the body will be static. உடம்பு ஸ்டாட்டிக்காக தான் இருக்கும். நம்ம இருக்கோம்னா அப்படியே இருந்துகிட்டே இருக்கலாம். மைண்ட் will not. The body will be static, but the mind will not be static. It will wander. சுத்திக்கிட்டே இருக்கும். அந்த சுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய மைண்டை உங்களால ட்ரெயின் பண்ண முடியுமானா நீங்க எல்லா காரியங்களும் செய்யலாம். அது உங்க கட்டுப்பாட்டில் அதான் கட்டுப்பாடு. இதை ட்ரெயின் பண்ண விஞ்ஞானிகள் எல்லாம் மைண்டை ட்ரெயின் பண்ணுவாங்க. பல புதிய பொருள்களை கண்டுபிடிக்கிறாங்க. அதற்கு கட்டதற்கு தகுந்தவாறு வில்லுங்கள் எல்லாத்தையுமே அவர் எடுத்துக்காட்டா இருக்காரு. அதனால தான் இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் இங்கே நடத்துகிறார். எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. ஆகவே ஒரு நல்ல ஒரு ஆசான் உங்களுக்கு கிடைக்கிறார். குரு குற்றத்தை நீக்குபவர், ஆசிரியர் குற்றத்தை நீக்குபவர் இல்லையா? இட்ஸ் நாட் a teacher, but he is a guru. திருவாளர் தமிழ் குழந்தையா அவர்கள்
தன்னுடைய வாழ்நாளில் திருக்குறளுக்கு அர்ப்பணித்து ஒரு திருக்குறள் பெத்தகமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் ஐயாவுடைய பொற்பாதங்களை வணங்கி அவரோடு சேர்ந்து தொண்டாற்றுகின்ற தோவாளர் ராஜேந்திரன் ஐயா அவர்கள் ஆண்டுதோறும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் திருக்குறளுக்கு 2 விழா, ஒரு விழா கலை விழா, ஒரு விழா ஆண்டு விழா. இந்த கலை விழா என்பது சிறுவர்களை நினைவித்து திருக்குறளில் இருக்கின்ற ஒரு ஈர்ப்பை தருகின்ற, சுரத்தை தருகின்ற, ஆற்றலை தருகின்ற ஒரு விழாவாக கலை விழா பூஸ்டர் பாங்க. இப்போ செல்ல ரீசார்ஜ் பண்ணியாச்சுன்னா திடீர்னு கிருஷ்ண சிகிச்சை வரைக்கும் ஒரு பூஸ்டர் கொடுப்பாங்க. அது மாதிரி இந்த திருக்குறளுக்கு குழந்தைகளுக்கு ஒரு பூஸ்டராக இந்த திருக்குறள் கலை விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. உலகத்திலே பொதுமொழியில் பொதுமறையில் பேதமில்லாத ஒரு நூல் உண்டுன்னா அது திருக்குறள் தான். எல்லாத்துக்கும் உகந்தது, மதத்திற்கு அப்பாற்பட்டது, ஜாதிக்கு அப்பாற்பட்டது, சமயத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு நூல் என்னன்னா திருக்குறள். அப்படிப்பட்ட திருக்குறளை நம்மெல்லாம் ஒரு திருவிழா இருந்தாலோ, வீட்டில் விசேஷம் இருந்தாலோ, ஃபாரின்ல இருந்தால் இங்கிருந்து வரணும். ஆனால் நமது திருக்குறள் செம்மல் அமெரிக்காவிலிருந்து வருகை தந்திருக்கின்ற கொழுந்தவேல் ராமசாமி அவர்கள் திருக்குறள் மீது பற்றில் கரைந்த உணர்வால் அவர்கள் ஆண்டுதோறும் வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்கள் சொன்னார், சமீபத்தில் 27ஆம் தேதி சென்னையில் வள்ளலார் விழாவும் திருக்குறள் விழாவும் நடைபெறுகிறது. அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அடியன் விழா நடத்தக்கூடிய ஆத்மநாதன் என்ற நெருங்கிய நண்பர். அப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள்லாம் தமிழ்நாட்டிலிருந்து கலந்து கொண்டு சென்று ஆக்க ஊக்கம் தருகின்ற ஐயா அவர்களை நமது திருக்குறளும் சார்பாக வருவார்கள் என வரவேற்கின்றனர். இது சான்றோர் சபை. அதான் சொன்னாங்க, கற்க கத்ததர கற்பவை கட்டவை நிற்க அதற்கு தக. எல்லாரும் கற்பிப்பாங்க. என்ன கற்று பாடம் படித்தாலும் நமக்கு இல்லை அகர்கார அகர்ந்து இருக்கக்கூடாது. படித்தவங்களுக்கு நிறைய உண்டு. ஓப்பனா சொல்லுவேன், எல்லா மீட்டிங் சொல்லுவேன், பிரச்சனையும் சொல்லுவேன். அகங்காரம் யார்கிட்ட நிறைய இருக்குன்னா படித்தவங்கள்ட்ட சார்ந்தவங்கள்ட்ட தான் நிறைய இருக்குது. அப்படிப்பட்ட அதான் அடக்க அமர்வு வைக்கும் அடங்காவை ஆர்வம் வைத்து விடும். அப்படிப்பட்ட அடக்கத்தை தருகின்ற ஒரு சிறப்பான ஒரு விழா தான் திருக்குறள் கலை விழா. வள்ளலார் சொல்வார், எவ்வளி மெய்வெளி என்பனா ஆகமம் அவ்வளி எனக்கருளை அருள் பெருஞ்சோதி. ஒவ்வொரு மனிதனுக்கும் இறைவன் ஒரு வழியை காட்டுவான். ஆனால் நமது தமிழ் புலவர் ஐயா அவர்களுக்கு திருக்குறள் வழியை அவர் பின்பற்றார். அவர் மட்டும் பின்பற்றல, நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் எத்தனையோ குழந்தைகள் நேஷனல் அவார்டு, ஸ்டேட் அவார்டெல்லாம் வாங்கி கொண்டிருக்கின்றார்கள் திருக்குறள். அப்படிப்பட்ட ஒரு பேராற்றலை தருகின்ற ஒரு திருக்குறள் கலைகளாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. 1330 பாடல்களும் ஒரு பாட்டுக்குள்ள அத்தனை அடக்கமாக இருக்கிறது. ஆதி பகவன் முதற்றே உலகு வாழ்வுகள் வல்லுவர் பெருந்தகை வாழ்க. வாழ்வுகள் வல்லுவர் பெருந்தகை வாழ்க. வாழ்வுகள் வல்லுவர் பெருந்தகை வாழ்க. ஐயன் தென்தமிழ் திருக்குறள் பொதுமறை வாழ்க. வாழ்வுகள் வல்லுவர் பெருந்தகை வாழ்க. ஐயன் தென்தமிழ் திருக்குறள் பொதுமறை வாழ்க. வாழ்வுகள் வல்லுவர் பெருந்தகை வாழ்க. ஈரடியில் உலக தத்துவம் கூறும் அறம்பொருள் இன்பம் முற்பிரிவாகும். ஈரடியில் உலக தத்துவம் கூறும் அறம்பொருள் இன்பம் முற்பிரிவாகும். முப்பால் சுவையே கற்பவர் காணும் வள்ளுவர் திருக்குறள் வையத்துள் வாழ்க. பலகில் உள்ளதோர் மூலிகளில் உயிர் பெற்று வாழ்க.
முதல் வரிசையில் இருக்கக்கூடிய மாணவர்கள் ஒருவர். ரொம்ப குறுகிய காலத்தில் குரல் படிச்சுட்டா, பொருளோடு படிச்சிருக்கிறா, அது மட்டும் இல்லாமல் பல கச்சேரிகள் படிக்கணும், அது மட்டும் இல்லாமல் எழுதலாம், எழுதவும் செய்யலாம், பேசணும்னா அதிகமாக பேசலாம். அந்த மாணவிக்கு நம்முடைய வாசியம் தமிழ்ச்செல்வன் ஐயா சோழர்கள் அவர்கள் ஒரு நூலினை பரிசாக வளர்ப்பார்கள். மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடுவார் வேண்டுதல் வேண்டாமை யானடி சேர்ந்தார்க்கு யாரும் இடும்பை சேரும் வினையும் சேராயிரம் பொருள் சேருங்கள் புரிந்தார் பாட்டு சேரும் வினையும் சேராயிரம் பொருள் சேருங்கள் புரிந்தார் பாட்டு பொறிவாயில்லை நவித்தான் பொறிவீரொழுக்க என்கின்ற மீது வாழ்வார் ஆதிபக முதற்றே உள்ளது. நீண்ட பொழுதை பெருகு வைக்கும் தன்மகனை சான்றோன் என கேட்கத்தாய் என்று இந்த நிலையில் நான் என்னுடைய மாணவி காயத்ரி என்பது மிகச்சிறந்த உணர்வாளர். 57 குழந்தைகளை உருவாக்கி இருந்தாலும் இன்னும் 1000 குழந்தைகளை உருவாக்க அவருக்கு இறையருள் கொடுக்க வேண்டும் என்று உங்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த நேரத்தில் ஒரு கால சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பார்கள். அந்த வகையில் காயத்ரி எங்கிருந்தாலும் பொருளகத்தின் பெருமையை தாங்கி செல்வார் என்ற மகிழ்வுடன் மீண்டும் ஒரு முறை வாழ்த்து சொல்கின்றோம். நன்றி. அவங்க அப்பாவும் வந்திருக்காங்க. ஐயா மிக்க மிக்க நன்றி. தமிழ் மக்கள் அறிவுடைய மாநிலத்தில் மண்ணு இருக்கலாம். மிக்க நன்றி ஐயா. முப்பாடு அறங்கிற தலைப்புல நம்ம பிள்ளைகள் அவங்க பொருள் நிறைய எவ்வாறு தெரிஞ்சுக்காங்கிறத நம்ம இது பண்ணணும். முதல்ல யார் வராமா தலைப்பு அன்பின் வழியது உயிர். ஏன்னா என்னை பொறுத்தவரை பொருளை முழுக்க அன்புமயமானது. அந்த வகையில அன்பின் வழியது உயிர்நிலை என்கின்ற தலைப்புல நம்ம பொருளாதார மாணவி சுமிதா அவர்கள் பேசுவாங்க. வணங்கி பேச போகிறேன் என் தலைப்பில் இறங்கி. எனக்கு என்று கொடுக்கப்பட்ட தலைப்பு அன்பின் வழியது உயிர்நிலை. ஆம், அன்பின் வழியது உயிர்நிலை. அத்திலாக்கு என்பதோல் போர்த்த உடம்பு. அன்பை அடிப்படையாக கொண்டதே இந்த உயிர்நிலை, இந்த உடம்பு. அன்பு மட்டும் இல்லை என்றால் இந்த உடம்பு வெறும் எலும்பின் தோலை பூத்தியதை போன்றது. நான் என் தம்பி மீதோ எங்கள் அம்மா என் மீதோ வைத்திருப்பதை வள்ளுவன் அன்பு என்று குறிப்பிடவில்லை. அன்பினுடைய உச்சமாக, அன்பினுடைய எல்லையாக இதனை கூறுகிறார். கேரளாவில் நடந்த ஒரு உண்மை சம்பவம். ஒரு வாழைப்பழ தோட்டத்துக்குள்ளே பல யானைகள் புகுந்து அனைத்து வாழை மரங்களையும் சாய்த்து விடுகிறது. எல்லா வாழை மரங்களும் சாய்ந்து விடுகிறது. ஒரே ஒரு வாழை மரம் மட்டும் எஞ்சி நிற்கிறது. அந்த ஒரே ஒரு வாழை மரம் மட்டும் அந்த
சொன்னால் அந்த வாழை மரத்தில் ஒரு குருவி கூடு வைத்திருக்கிறது. விலங்குகளுக்கு கூட அன்பின் உச்சம் இருப்பதால் தான் வள்ளுவர் கூறியிருக்கிறார், அன்பின் வலியது உயிர்நிலை என்று. அனைவருக்கும் வணக்கம். உள்ளம் உடைமை உடைமை பொருளுடைமை இல்லாது நீங்கிடும் என்று மனவலிமை குறித்து வள்ளுவர் தம் முப்பாலில் ஊக்கமுடைமை என்ற அதிகாரத்தில் குறிப்பிட்டுள்ளார். ஊக்கமே சிறந்த செல்வம், மற்ற செல்வங்கள் எதுவுமே நிலையானது அன்று என்பது இக்குறளின் பொருள். பிரச்சனைகள் இல்லாத மனிதர்கள் இல்லை, பிரச்சனைகள் இல்லாத குடும்பங்கள் இல்லை. ஏன் பிரச்சனை இல்லை என்றால் வாழ்க்கையே இல்லை. இந்த பிரச்சனைகளை கண்டு மனம் தளராமல் அவற்றை சிறந்த முறையில் எதிர்கொண்டு வாழ்வதே சிறந்த வாழ்க்கையாகும். இந்த சிறந்த வாழ்க்கைக்கு அடித்தளமாக அமைவது உள்ளத்தின் உறுதியாகிய ஊக்கமே ஆகும். இத்தகைய சிறப்பு குறித்து என் சிந்தனையில் உள்ள சில கருத்துக்களை வாழ்வில் கதைகளோடு சேர்த்து உங்கள் உள்ளங்களில் ஊக்கமாக விதைக்க ஆசைப்படுகிறேன். ஒரு நாணயத்தை எடுத்து பார்த்தோம் என்றால் பூ, தலை என இரு பக்கங்கள் உள்ளன. அதுபோலதான் நம் வாழ்க்கையும் இன்பம் துன்பம் என்று இரண்டு பக்கங்களை கொண்டது. நாம் இன்ப வெள்ளத்தில் மட்டும் மிதக்க ஆசைப்பட்டால் அது நடக்காது. வாழ்க்கை என்ற படகு சில நேரம் துன்பம் என்ற பாறையில் மோதித்தான் ஆக வேண்டும். அது போன்ற சூழ்நிலையிலும் கூட மனம் தளராமல் உறுதியுடன் செயல்பட வேண்டும். இதையே கவிஞர் கண்ணதாசன் வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும், வந்த துன்பம் எது வென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை, எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி என்று தன்னுடைய பாடலில் கூறுகிறார். அருமையான நேற்று வரை படித்தேன். நேற்று வரை பள்ளிக்கூடத்தில் மிட்டம் டெஸ்ட்னு சொல்லிட்டாங்க. அவர் அந்த நிகழ்ச்சி வர முடியுமா, நான் தயார் பண்ண முடியுமான்னு கேட்டான். முடியுமா, நீ வா, ஏதாவது எழுது, உட்காந்து உள்ள உடம்புடன் படித்த அதிகாரம் தானே, உனக்கு என்ன தோணுதோ அதை எழுதிட்டு வந்து சிறப்பாக செய்யணும் நம்பிக்கை இருந்தது. சிறப்பாக செய்த அந்த வகையில் பிருந்தாவதை பாராட்டி இந்த சிறு பரிசனை எல்லாரும் வாங்கினார். நீ எனக்கு சங்கத்தமிழ் 3ஐயும் தந்திடுவாய். எம் ஆசான் தமிழ் புலவி ஐயா அவர்களை வணங்கி, எனக்கு இந்த வாய்ப்பினை தந்த அனைத்து சான்றோர் பெருமக்களையும் வணங்கி எனது தலைப்பில் பேச போகிறேன். இறங்கி கற்க கசடர. கற்க அப்படின்னா என்னங்க? படிக்க. ஆனா இப்போ நம்மளோட பெற்றோர்கள் எப்பவுமே நம்மளோட வீட்டுல சொல்ற ஒரே வார்த்தை படி படி. அப்படின்னா என்ன? அந்த காலத்துல எங்க அப்பா சொல்லுவார், நான் படி பசிக்காக ஓடினேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு நாங்க படிப்புக்காக ஓட வைத்து படிக்கிறோம். நம்ம வீட்டுல தான் இப்படி சூழ்நிலை ரொம்ப கண்டிப்பா இருக்குன்னா என்ன? நம்ம திருவள்ளுவர் கிட்ட இத கண்டிச்சுதான் சொல்லியிருக்காரு. ஒரு மனுஷன் ஏதோ பிறந்தோம் வளர்ந்தோம் இறந்தோம் என்று இருக்கக்கூடாது என்பதற்காக தான் இதுக்கு முந்தின அதிகாரத்துல இதுக்கு பதிலும் சொல்லியிருக்கிறார். கற்றீண்டு மெய்ப்பொருள் கண்டார் தலைவிடுவார் மற்றீண்டு வாரா நெறி என்று சொல்லியிருக்கிறார். அப்படின்னா என்ன? இங்க இருக்கிற சில பேருக்கு கோயிலுக்கு போகும் பழக்கம் இருக்கும், இல்லைன்னா இங்க இருக்கிற அனைத்து பேருக்கும் நமது முன்னோர்களுக்கு படையல் போடும் பழக்கமாவது இருக்கும். படையல் போட்டா என்னை போன்ற சிறுவர்கள் சும்மா இருப்போமா? எங்களுக்கு பிடித்த ஏதாவது ஒரு பண்டத்தை தேடி பிடிச்சி அதை திங்கணும் தான் நினைப்போம். ஆனா உங்களை போன்ற பெரியவர்கள் அதை எடுக்க போனா, இல்ல எடுக்காதீங்க, சாமி கண்ணை குத்திரும் அப்படின்னு சொல்லுவோம். சாமி கண்ணை குத்திரும் அப்படிங்கறதெல்லாம் உண்மை இல்லைங்க. அது வெறும் ஒரு பண்பாடுதான். நமக்கு பிடித்த உணவாகவே இருந்தாலும் அதை பிறருக்கு கொடுத்து உண்ணும் பழக்கத்தை வளர்த்துக்கலாம். அதுக்காக பிறரிடம் தாண்டி செல்லும் பணிவான பழக்கத்தை வளர்க்கதான் இதுவும். அதுதான் உண்மையும் கூட. இதை எங்களுக்கு நீங்கள் சொல்லி தரணும். கற்ற கல்வி எப்படி இருக்கணும் அல்ல, வாய்மையிலையும் போய் அடங்கும். எப்படின்னா ஒரு நன்மைக்காக, ஒரு உயிரை காப்பாற்றுவதற்காக, இல்லைன்னா ஒரு தீமை நீங்கிய செயலை செய்வதற்காக அந்த பொய்யை சொல்லலாம்னு திருவள்ளுவர் 2வது குறள்ல அழகா சொல்லியிருக்காரு. பொய்மையும் வாய்மை இடத்த புரை தீர்ந்த நன்மை பயக்கும் என. புரை தீர்ந்தனா தீமை நீங்கி அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை நான் ஒரு குட்டி கதை மூலமா அவங்களுக்கு சொல்றேன். ஒரு குருகுலத்துல குரு போதிச்சுட்டு இருப்பாரு அவங்களோட சீடர்களுக்கு. அப்போ ஒரு விரைவா ஏதோ ஓடி வர மாதிரி சத்தம் கேட்கும். உடனே எல்லாரும் திரும்பி பார்ப்பாங்க. அது ஒரு பெண்மான். அது ஒரு அழகிய மரத்திலோட நிழல்ல அப்படியே ஒதுங்கி படுத்திருக்கும். உடனே அது பின்தொடர்ந்து இன்னொரு சத்தம் வரும். அது என்னன்னு பார்த்தா ஒரு வேடன் அம்பு கையில ஏற்றியபடியே ஓடி வந்துட்டு இருக்கான். உடனே அந்த குருவை கேட்கிறான், குருவே இங்க ஏதாவது மான் ஓடிய மாதிரி
வந்துச்சா அப்படின்னு. உடனே அந்த குருவும் இல்லையே இந்த மான் எதுவும் ஓடியது மாதிரி இல்லை அப்படின்னு குரு அந்த மான் இருந்ததுக்கு எதிர்பார்க்க மாட்டேன் அந்த பக்கம் தான் ஏதோ சத்தம் கேட்கறது மாதிரி இருந்துச்சுன்னு சொல்றாரு. உடனே அந்த வேடனும் நன்றி குருவே அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இப்போ அந்த குரு என்ன போதிச்சுட்டு இருப்பாருன்னா நம்ம வாழ்க்கையில பொய்யே சொல்லக்கூடாது, பொய் சொன்னா நம்ம வாழ்க்கையே சீரழிச்சிடும் சொல்லிட்டு இருப்பாரு. உடனே அந்த ஒரு சீடன் வந்து என்ன கேட்பான், குருவே இப்பதான் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க பொய் சொல்லக்கூடாது, ஆனா மானம் அங்க இருக்கு, நீங்க அதுக்கு எதிர்பார்க்க மாட்டு வேடனுக்கு வழி சொல்லிருக்கீங்க, இது பொய் தானே குருவே அப்படின்னு கேட்பாரு. உடனே அந்த குருவும் சொல்றாரு இப்போ ஓடியது ஒரு பெண்மான், அதுக்கு கண்டிப்பா குட்டிகள் இருக்கும், அதை மட்டும் இப்போ கொண்டிருந்தானா அந்த வேடன் அதோட குடும்பமே அழிஞ்சிருக்கும், அதனால அந்த பெண்மான் இப்போ காப்பாற்றப்பட்டிருக்கு, அதுக்கு நான் ஒரு பொய் சொல்லியிருக்கேன். அதுவும் இல்லாம அந்த வேடன் இன்னைக்கு ஒரு குட்டி அந்த மானை கொள்ளனா வேற ஏதாவது தொழில் செஞ்சு பழிச்சுக்குவான், அதனால இப்போ யாருக்குமே எந்த நஷ்டமும் இல்லை, இதுதாங்க வாய்மை. வாய்மைன்னா என்னன்னு சொல்லி கொடுத்துருக்கேன், அதான் 3 மணி நேரம் சொல்லியிருக்கான். நான் ரொம்ப ஆழமாக போகல, காரணம் என்ன, அந்த வாரம் போகிறாமல் சொல்லியிருப்பேன், அவர் மேலே கான்சன்ட்ரேட் பண்ணவே முடியல. என்ன அந்த உணவுகளை சொல்கிறாங்கல்ல அந்த வழங்கி அவரை பாராட்டி இந்த சிறுமுறை பரிசாக வழங்குகிறோம். நானும் நீயும் உறவின் பாசம் யாதும் ஊரே யாவரும் கேள்வி. உறவு வாழ்வின் ஒற்றுமை கீதம் உண்மையில் உள்ளதே இயற்கையின் வாசம். பறவைகளும் விலங்குகளும் காட்டினிலே, மனிதமும் மனிதனும் நாட்டினிலே. பிரிவுகள் இல்லை வாழும் பொழுதினிலே, பிரிதல் இருந்தால் வாழ்வே இல்லை. யாதும் ஊரே யாவரும் கேள்வி. சட்டங்களும் திட்டங்களும் பொதுவினிலே, தேவை இங்கு உணவு உடை உறைவிடமே. ஓரினமாய் பகிர்ந்திட்டால் ஒற்றுமை மலர்ந்திடுமே. யாதும் ஊரே யாவரும் கேள்வி. நமது மாநிலத்தில் நான் தமிழன், நம் தேசத்தில் நான் இந்தியன், நமது உலகத்தில் நான் உலகன், நம் உள்ளத்தில் நான் மனிதன் என்பதை எங்கள் அகம் வரை எடுத்துச் சென்ற எம் மதத்தையும் சாராத கோவில் குறளகம். வரலாற்றிலேயே முதல் முறையாக காணிக்கையோ பரிகாரமோ இல்லாத கேளிக்கையும் தமிழ் பரிமாணமும் தவழ்ந்த கோவில் எங்கள் குறளகம். உண்மையா சொல்றேன், நான் ஃபர்ஸ்ட் டைம் குறள் படிக்கணும் அப்படின்னு வரும்போது எனக்கு 4 குறளை சேர்த்து வாசிக்க கூட திக்கி வாசிச்சேன். அப்படி வாசிச்சேன் என்ன போதும், வேகம் ரொம்ப அதிகமா இருக்கு, மெதுவா வாசி அப்படின்னு சொல்லிட்டு அளவுக்கு வளர்த்து விட்டவங்க உண்மை இல்லை. எத்தனையோ மாணவர்களை வளர்த்து விட்டவங்க எங்க ஐயா தமிழ் குலவி அவர்கள். குறள் மட்டும் நாங்க படிக்கல, குறளகத்துல எங்க ஐயா வாங்கி வச்சிருக்க காய்கறிகள் சொன்னாலும் கூட்டு சமைக்கவும் நாங்க படிச்சிருக்கோம். ஆனா அதையும் சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க பாத்தீங்களா, அதான் பொய்மையும் வாய்மை இடத்த புரைத்தீங்க நன்மை பயசுமைன்னு நாங்க படிச்சிருக்கோம். எல்லாத்தையும் சொல்லுவோம் ஐயா, எல்லா குறளும் ஞாபகம் இருக்கு, ஸ்டார்டிங் மட்டும் எடுத்து கொடுங்க, தொடக்கத்தை மட்டும் எடுத்து கொடுத்தா சொல்லிடுவோம். குட்டுறேன்
மறந்துட்டேன்னா குட்டி வாங்கினாங்க. ஆனா ஒரு நாள் ஐயாவோட குட்டி எப்படி இருக்கும் நாங்க பார்த்ததே கிடையாது. கடி நோச்சி மெல்ல ஏறிக நெறியில் ஊர்வம் அவர்கள். அவர் வந்து ஒரு ஊருணி, அதுல சுரப்பது நீர் அல்ல, குரல் அமது. அதுல ஆர்வம் என்னும் வாயை சுமந்துட்டு நீங்க வந்தா மட்டும் போதும். இதுக்கு மேல என்னோட தோழியர்களே குரலை பற்றி இவங்க ஐயாவோட சிறப்பையும் இயலா காணிச்சிட்டாங்க, இசையா காணிச்சிட்டாங்க, நாட்டியமா காணிச்சிட்டாங்க. முடிக்க மாட்டாரோ அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. சீக்கிரமே முடிக்க ட்ரை பண்றேன். ஐயா சில நாளா குரலகத்துக்கு அப்பப்ப வருகை தந்துட்டு போன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஐயா கல்லூரி பழுவனால எனக்கு வர முடியும், நான் மன்னிச்சிருக்கேன். ஒரு ரேடியல் மாணவியா சொல்றேன், குரல் மாணவர்கள் நாங்க எல்லாமே ட்ரூ சொல்யூஷன்ஸ் மாதிரி குரல் சொல்யூஷன்லேயே தான் இருப்போம். ஆனா வெளியே தெரிய மாட்டோம், ஆனா உள்ளே தான் இருப்போம். மனுஷங்க வர முடியல, ஆனா எப்பயும் குரலகத்தோடையும் குரலோடையும் தொடர்புலேயே தான் இருக்கும். சரி, இனியும் காலங்களையும் பண்ணாம நான் குரலகம் என்னும் கவிதைக்குள்ள போயிருக்கேன். குரலின்றி குரலில் தாகம் கொண்டேன், நீர் நிறைந்த ஊரணி ஒன்றை கண்டேன், அதன் பெயரோ தமிழின் புலவி என்றேன். குரலின்றி குரலில் தாகம் கொண்டேன், நீர் நிறைந்த ஊரணி ஒன்றை கண்டேன், அதன் பெயரோ தமிழின் புலவி என்றேன். அடுத்தது காட்டும் பளிங்கு போல் அவர் அகத்தினை காட்டும் உடுப்பின் நிறம். அடுத்தது காட்டும் பளிங்கு போல் அவர் அகத்தினை காட்டும் உடுப்பின் நிறம். சிறிது உஜாலாவை நீல நிறம், அதை கண்டுகொள்ள வேண்டாம். கவனத்தை கட்டணமாய் பெற்று சிக்கனமாய் இருந்தாய் கண்டிப்பில். கவனத்தை கட்டணமாய் பெற்று சிக்கனமாய் இருந்தாய் கண்டிப்பில். மாறி மாறி குரலை நான் மறந்தாலும் நீ மேரிகோல்டு பிஸ்கட் தர மறந்ததில்லை. மாறி மாறி குரலை நான் மறந்தாலும் நீ மேரிகோல்டு பிஸ்கட் தர மறந்ததில்லை. ஐயா இன்னைக்கு குட்டேவா மாறிடுச்சு, நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கோங்க. உன் சில்லறையில் நான் பெற்ற பஸ் பயண சீட்டும் குரலெழுத நீ தந்த இரட்டை வரி நோட்டும் உள்ளங்கையில் நின்று உனை பேசும், அதிலும் ஏனோ குரல் மனம் வீசும். உன் சில்லறையில் நான் பெற்ற பஸ் பயண சீட்டும் குரலெழுத நீ தந்த இரட்டை வரி நோட்டும் உள்ளங்கையில் நின்று உனை பேசும், அதிலும் ஏனோ குரல் மனம் வீசும். குட்டுவேன் என்றே பொய்யாக மிரட்டினாய், தெரிந்தும் அஞ்சினை இதழோட சிரிப்புடன். குட்டுவேன் என்றே பொய்யாக மிரட்டினாய், தெரிந்தும் அஞ்சினை இதழோட சிரிப்புடன். நிகழ்ச்சிகள் நடத்தினாய் காலம் அறிதல், குறிப்பறிந்து உரை முடிக்க சொல்லும் விழிகள். நிகழ்ச்சிகள் நடத்தினாய் காலம் அறிதல், உரை முடிக்க சொல்லுவது குறிப்பறிதல். அமைதியும் ஆற்ற இனிதே, சிறுகை அளாவிய கூழ் மட்டுமா நீ சமைத்த சிறு பயிறு கஞ்சியும்தான். அமைதியும் ஆற்ற இனிதே, சிறுகை அளாவிய கூழ் மட்டுமா நீ சமைத்த சிறு பயிறு கஞ்சியும்தான். டேஸ்ட் சூப்பர். எங்களை கேட்டு 10 முடிக்கும் முன் சொத்தை விற்க செய்யும் கார்பரேட் கல்வி காலத்தில். 10 முடிக்கும் முன் சொத்தை விற்க செய்யும் கார்பரேட் கல்வி காலத்தில் முத்து குரலை தத்து பிள்ளையாய் கற்றோமே யாம் குரலகத்தில். முத்து குரலை தத்து பிள்ளையாய் கற்றோமே யாம் குரலகத்தில். இவ்வளவு சொல்ற ஆசிரியரை வா போ நீ வான்னு சொல்றியே, இப்படி தப்பில்லை அப்படின்னு கேட்பீங்க, எனக்கு புரியுது. அதுக்கு வருது, உன்னை நீ கவியில் குறித்தேன் உன்னை நீ என்று தவறா என்ன? கவியில் குறித்தேன் உன்னை நீ என்று தவறா என்ன? தவறா சார்? உன் வழி தொடர்ந்து பிள்ளை தமிழ் புகுத்த கற்றேன், உன்னை ஒருமையில் புகழும் உரிமை பெற்றேன். உன் வழி தொடர்ந்து பிள்ளை தமிழ் புகுத்த கற்றேன், உன்னை ஒருமையில் புகழும் உரிமை பெற்றேன். இப்படிக்கு உன் அடிகளில் மலர்ந்த மலர்வீர்கள். இந்த நிகழ்ச்சிந்த மாணவர்கள் தேனிகாதேவி ஒருவர். ஆனால் அவரை பாராட்டுறது வார்த்தை கிடையாது, அந்த அளவுக்கு நிகழ்ச்சி. அதில் என்ன ஒரு இது என்னன்னா, 12வது வகுப்பு 10வது மதிப்பெண் முழுமையாக பள்ளிக்கூடத்திலே அதிக மதிப்பெண் போயிட்டு பெற்றோர். ஒரு 5 மதிப்பெண்ணை காணும், 10 மதிப்பெண் காணாததாக வருத்தப்பட்டவர். நான் சொல்லியிருக்கேன், சால்பு தோல்வி துறையெல்லாம் கண்ணுங்களார், சால்பிற்கு கட்டளையாரையும் தோல்வி துறையெல்லாம் கண்ணுங்களார், அந்த வகையை நீ வருத்தப்படக்கூடாதுமா அப்படின்னு. இது 486 486 மதிப்பெண் பெற்றவாங்க. அது மட்டும் இல்லை, பள்ளிப்பாடம் மட்டும் இல்லை, நீங்கள் எந்த சப்ஜெக்டை கொடுத்தாலும் சரி. பேச்சு போட்டியா மிக அதிக மதிப்பெண், பாட்டு போட்டியா பாட்டு போட்டிக்கு வைப்பானதில்லை. இந்த பேசுறதுக்கு கவிதை எழுதுறதுக்கு எதுலையும் முதன்மை மாணவியாக வரக்கூடிய அவளை பெற்றதால் என்னுடைய உள்ளம் பெரிதும் அடைகிறது. அவங்கதான் அவங்க அப்பா அவங்க வந்துட்டாங்க, அவங்க கூட உறுதுணையாக இருக்கிறாங்க. ஐயா கிட்ட ஒரு நிமிஷம் வாங்க. 2 பேருக்கும் குரலத்தின் சார்பில் நன்றியை தெரியப்படுத்திக் கொண்டு அவருடைய ஒத்துழைப்பு தொடர்ந்து குரலத்தில் வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு, வள்ளுவர் தந்த விலை மதிப்பில்லாத வைரம், மாதா பிதா குரு தெய்வத்தை போற்றும்
மூத்தோரின் பெருமைகளை முழுமையாய் சொல்லும் பவழம், அறம் பொருள் இன்பம் வீடு குறித்து குதூகலமாக சொல்லும் நீலம், இல்லறம் துறவரத்தை பற்றி பக்குவமாய் கூறும் புஷ்பராகம், அன்பையும் பண்பையும் அன்பாய் ஊட்டும் மரகதம், இனியதை இனியதாக இனிக்க வைக்கும் கோமேதகம், நன்றிக்கும் உதவிக்கும் ஊக்கமளிக்கும் வைடூரியம், சமன் செய்து சீர்தூக்கும் கோலாக நிற்க வழிகாட்டும் தங்கம், அடக்கத்தை அடடா என்று அற்புதமாக்கும் முழுநிலா, ஒழுக்கத்தை ஓஹோ என்று ஒளிர வைக்கும் நட்சத்திரம், கணையையும் யாழையும் வைத்து ஞானத்தையே மின்ன வைக்கும் மின்னல், வாய்மையை வயலின் இசை போல மீட்டும் தென்றல், சினத்தை பட்டென்று உடைத்திடும் இளம் கீற்று, புகழை நினைத்து பூரிக்க அது பற்றி புதிதாய் ஊதும் புல்லாங்குழல், ஈகரை ஈட்டி போல ஆணித்தரமாக மனதிற்குள் பதிக்க வைக்கும் கானம், உழவை செழிப்பாக்க தூறலாய் பொழியும் ஆனந்த மழை, நல்லதை சொல்லுக என்று நயமாய் சொல்லும் தவம், வாழ்வை வாழ்வாங்கு வாழ வழிகாட்டும் சிகரம், மழலை முதல் மூத்தோர் வரை கேட்பவற்றை தரும் கற்பக மரம், கற்காலத்தையும் பொற்காலமாய் மாற்றும் விடியல், ஆக மொத்தத்தில் அப்பப்பா என்று மெய்மறந்து வியக்க வைக்கிறது குரலின் மனம். அதன் மனத்தை நுகர்ந்து மனிதனாக விழிவோமா? நன்றி, வணக்கம். எனக்கு பிடித்த குரல். இந்த தலைப்பில் பேச வந்துள்ளேன். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. கற்க கற்க என்றால் என்ன? கற்க என்றால் இறைவனின் நற்றாளை கற்க வேண்டும் என்று 2ஆம் குறளில் கூறியுள்ளார். கற்றதனால் ஆய பயன் என்போல் வாழறிவன் நற்றால் தொழார் என்றால் இறைவனின் முதலில் நாம் கற்க வேண்டும். கற்ற பிறகு அதன்படி அதை கசடர கற்க வேண்டும். அதற்கு பிறகு கற்றலின்படி நிலை நிற்க வேண்டும் என்று கூறியுள்ளார்.